ஹாய், தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க பாலாஜி மணிக்குமரன், பிபிஐ டெக் சேனல்ல இருந்து. இன்னைக்கு காலையில நான் என் சித்தப்பாவோட ஜாகிங் போயிருந்த போது இந்த ரிலையன்ஸ் ஜியோ சிம் பத்தியும் ஒரு ஜியோ சிம் கிடைக்கிறது இப்போதைய சூழ்நிலையில எவ்வளவு கடினமா இருக்குங்கிறத பத்தியும் பேசிட்டு இருந்தோம். அப்போ என் சித்தப்பா அவருக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கணும், அதன்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா 199 ரூபாய்க்கு ஒரு ஜியோ சிம் மற்றும் லைஃப் பிராண்டட் மொபைல் கிடைக்கும்னு சொன்னாரு. அதை கேட்டதும் எனக்கு அந்த மெசேஜ்ல சந்தேகம் எழுந்தது, ஒருவேளை ஃபேக் மெசேஜா இருக்குமோன்னு. அதனால அவர் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். அந்த மெசேஜை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் மெசேஜ்னு. மேலும் அது வெறும் ஃபேக் மெசேஜ் மட்டும் இல்ல, உங்க தனிப்பட்ட தகவல்களை திருடக்கூடிய மெசேஜ்னுட்டும். இந்த பிபிஐ டெக் எபிசோட்ல நம்ம எப்படி ஒரு ஃபேக் மெசேஜை கண்டுபிடிக்கிறது மற்றும் இதன் பின் இருக்கும் ஊழல் பற்றியும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாம். இந்த மெசேஜ் தான் என் சித்தப்பா எனக்கு ஃபார்வர்ட் செஞ்சது. ஆஃபர் பார்க்கறதுக்கு ஒருவரை கவரக்கூடிய விதமா இருக்கு. அதுல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் லோட் ஆகுது. அந்த ஆஃபரோட உங்க பெயர் மற்றும் மொபைல் நம்பர் கேக்குது. நான் இங்க போய் போலியான டீடைல்ஸை கொடுக்கறேன். அடுத்த பேஜ்க்கு போகுது. இங்க 2 பட்டன் காமிக்குது. ஒன்று ஷேர் ஆன் வாட்ஸ்அப், அதாவது இந்த வெப்சைட்டை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதுக்கு, அதுவும் 8 குரூப் அல்லது நண்பர்களுக்கு. இங்க இருக்கிற மற்றொரு பட்டன் ஃபைனல் ஸ்டெப்னு போட்டிருக்கு. நீங்க ஷேர் ஆன் வாட்ஸ்அப் பட்டனை 8 முறை கிளிக் பண்ணா மட்டும்தான் ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண முயற்சி செஞ்சா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதுல நீங்க இந்த மெசேஜை மினிமம் 8 நபர்கள் அல்லது குரூப்புக்கு அனுப்பின பிறகுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப்க்கு போக முடியும்னு காண்பிக்கும். இந்த மெசேஜை பார்த்ததும் இது ஒரு நம்பகமான வெப்சைட்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்கு. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, இந்த இணையதளம் நீங்க எவ்வளவு முறை ஷேர் ஆன் வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்றீங்கன்னு எண்ணுது. நீங்க எப்போ 8வது கிளிக் பண்றீங்களோ அப்போ உங்களை ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண அனுமதிக்குது. இந்த இணையதளத்துல இருக்கிற ஸ்கிரிப்ட், அதாவது அந்த கிளிக்கை என்ற ப்ரோக்ராம் நீங்க 8 தடவை கிளிக் பண்றீங்களான்னு மட்டும்தான் பாக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்களான்னு பார்க்கல. நிறைய பேரு இந்த விஷயம் தெரியாம மெசேஜை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குரூப்புக்கும் ஷேர் செஞ்சுக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னா, ஷேர் அண்ட் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்றேன். வாட்ஸ்அப் ஓபன் ஆகுது. ஆனா நான் ஷேர் பண்ணாமையே திரும்பவும் அந்த வெப் பேஜுக்கு போய் இந்த ப்ராசஸ் 8 தடவை தொடர்றேன். நான் 8வது முறை அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் ஃபைனல் ஸ்டெப் பட்டன் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் லோட் ஆகுது. அப்போ ஒரு பாப்அப் வருது. அது என்ன ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி கேக்குது. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. மேலும் நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் ஒரு வைரஸா கூட இருக்கலாம். இதோட நிறுத்திட்டு நான் இப்போ உங்களுக்கு இது ஒரு ஃப்ராட் மெசேஜ்ங்கிறத உணர்த்துறேன். மேலும் எப்படி உங்க தனிப்பட்ட தகவல்கள் தப்பான கைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு காட்டுறேன். இந்த வெப்சைட் பேரை காப்பி செஞ்சு ஒரு ஹூ சர்ச் செய்யலாம். அதாவது இந்த வெப்சைட்டோட பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் யாருன்னு பார்க்கலாம். இந்த டீடைல்ஸை பார்த்ததும் இந்த இணையதளம் ரிலையன்ஸ்க்கு சொந்தமானது இல்லைன்னு தெரியுது. மேலும் இந்த வெப்சைட்டை தயார் செய்த நபர் இணையதள உரிமையாளர் தகவலை மறைக்கல. அதுக்கு 3 காரணம் இருக்கலாம். ஒன்று, அந்த நபருக்கு உரிமையாளர் தகவலை மறைக்க தெரியாது. 2, உரிமையாளர் தகவலை மறைக்கணும்னா பணம் செலவு பண்ணணும், அதுல அவருக்கு விருப்பம் இல்லை. 3, அந்த நபர் தப்பான உரிமையாளர் தகவலை கொடுத்திருக்கலாம். இப்போ இது ஒரு ஊழல்னு தெரிஞ்சிடுச்சு. இதன் மூலமா இதை செய்யறவங்களுக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். தப்பான நோக்கத்தோடு உங்க தனிப்பட்ட தகவல்களை பெற முயலும் நபரை தான் ஆங்கிலத்தில் பிஷர்னு சொல்றது. அவர் செய்யற இந்த ஃப்ராட் வேலைக்கு பேரு பிஷிங். ஒரு பிஷர் என்ன செய்யறானா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றான். அப்புறம் அந்த வெப்சைட்டை ஒரு நம்பகமான நிறுவனத்தின் வெப்சைட் மாதிரி பேரு வைக்கிறான். அடுத்து உங்களை கவரக்கூடிய விதமா ஒரு மெசேஜை கிரியேட் செஞ்சு இந்த வெப்சைட்டோட லிங்கோட ஷேர் பண்றான். அவன் அனுப்புற மெசேஜ் எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ மக்கள் எதை பத்தி அதிகமா பேசுறாங்களோ, எதை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ
அதை பத்தி இருக்கும். உதாரணத்துக்கு பிரீமியம் ஃபீச்சர்ஸ் ஆன் வாட்ஸ்அப் ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம், அன்லிமிட்டெட் 3G or 4G ஏர்டெல், வோடஃபோன், ஏர்செல், ஐடியா போன்ற நெட்வொர்க்ல இருந்து. இப்போ ரொம்ப பேசப்படுற படத்தோட டிக்கெட் இலவசமா அல்லது கப்புள் பாசஸ் இலவசமா கிடைக்குதுன்ட்டு. பிளிப்கார்ட் அல்லது அமேசான் சேல் வெப்சைட் பார்க்கறதுக்கு உண்மையான வெப்சைட் மாதிரியே இருக்கும், கமெண்ட்ஸ்களோட. மற்றும் அந்த வெப்சைட்ல ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூஸ் இருக்கும். அதை பார்த்ததும் இது உண்மையான ஆஃபர்னு தோன்ற மாதிரியே டிசைன் செஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மெசேஜை பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் ஒரு வெப்சைட் லோட் ஆகுது. பார்க்கறதுக்கு அது ஜெனுவனான வெப்சைட் மாதிரியே இருக்கு. இங்க ப்ராடக்ட் மற்றும் அதோட டீடைல்ஸ் இருக்கு. மேலும் இதை வாங்கினவங்க இந்த ப்ராடக்டை பத்தி அல்லது இந்த ஆஃபரை பத்தி சொல்ற மாதிரி ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு நம்பும் விதமா இருந்தாலும் அது ஃபேக் தான். இந்த பேஜ்ல ஆட் டு கார்ட் மற்றும் பை நவ்னு பட்டன்ஸ் காட்டுது. நீங்க எந்த பட்டனை கிளிக் செஞ்சாலும் ஒரே பேஜுக்கு தான் போகும். அதுல பை நவ்னு காமிக்கும். இங்க கவனிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் உண்மையானதுன்னு உங்களை நம்ப வைக்க ஒரு டிசைன் செஞ்சிருக்காங்க. நீங்க ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உண்மையான வெப்சைட்ல காமிக்கிறது போலவே இங்க காமிக்குது. இப்போ பை நவ கிளிக் பண்ணதும் அதே பழைய கதை தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, குரூப்புக்கு அனுப்புங்கன்ட்டு. இந்த ஊழல்ல ஆக்சுவலா என்னதான் ஆகுது? நம்ம பார்த்த ரூபாய் 199 ரூபாய்க்கு ஜியோ சிம் மற்றும் லைஃப் மொபைல் ஆகட்டும், இப்போ பார்த்த பிளிப்கார்ட் ஆஃபர் ஆகட்டும், ரெண்டுமே பிஷிங் அட்டாக் தான். அந்த பிஷர் போலியான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணதும் அது காட்டு தீ மாதிரி பரவுது. நம்ம மக்களும் அறியாமையினால பர்சனல் டீடைல்ஸை கொடுக்கறாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பிஷரோட டேட்டாபேஸ்க்கு போய் ஸ்டோர் ஆகுது. அவனுக்கு ஒரு நல்ல டேட்டாபேஸ் கிடைச்சதும் அவன் என்ன பண்றானா, இந்த டேட்டாபேஸை வித்துறான். மோஸ்ட்லி அவன் விற்கிறது டெலிகாலிங் கம்பெனிஸ் அல்லது டெலிமார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. உதாரணத்துக்கு அவங்க கிட்ட 1 லட்சம் போன் நம்பர்ஸ் பேர்களோட இருந்ததுன்னா ஒரு நம்பருக்கு ரூபாய் 5ன்னு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 5 லட்சம். ஒரு ஷேர் புரோக்கிங் கம்பெனிக்கு வித்தானா அங்கிருந்து உங்களுக்கு கால் வரும், நீங்க ட்ரேடிங் பண்றீங்களான்னு கேட்டு. அப்புறம் ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்டோட உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். மேலும் நீங்க ஏதோ ஒரு குழுக்கல்ல 10 கோடி அல்லது 100 கோடி வின் பண்ணிருக்கீங்கன்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மற்ற பிஷர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அல்லது ஒரு ஹாலிடே ரிசார்ட்ஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு கால் பண்ணி, வாழ்த்துக்கள், நீங்க உங்க ஃபேமிலியோட ஒரு டூர் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எங்க ஆபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நிச்சய பரிசு காத்து இருக்குன்னு கால் வரும். இது எல்லாத்தையும் விட சில கேஸ்ல பிஷர் உங்க பேங்க் டீடைல்ஸை குறி வைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க டேட் ஆஃப் பர்த் மற்றும் பேரை வச்சு அவனால உங்க பேன் கார்டை எடுக்க முடியும். அந்த பேன் கார்டை வச்சு ரொம்ப சீரியஸான ஊழல்ல அவன் ஈடுபட வாய்ப்பு இருக்கு உங்க பெயர்ல. இப்போ பார்த்த ஜியோ சிம் உதாரணத்துல அவன் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னான். அந்த ஆப் ஒரு வைரஸா இருந்தா உங்க போனோட டீடைல்ஸ் அவன் திருட வாய்ப்பு இருக்கு. அல்லது அந்த ஆப் டெவலப்பர் கிட்ட இருந்து நிறைய ஆப் டவுன்லோடுக்காக அவன் பணம் வாங்கியிருப்பான். சோ இது எவ்வளவு பெரிய ஊழல்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இதை எப்படி தடுக்கிறது? நமக்கு வர மெசேஜ்ல ஏதாச்சும் ஆஃபர் நம்ப முடியாத வகையில நம்மளை கவரக்கூடிய விதமா இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி ஃபேக்கா தான் இருக்கும். உங்களுக்கு ஷியோரா இல்லாத எந்த மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்க பர்சனல் டீடைல்ஸை HTTPS ஸ்டார்ட் ஆகாத எந்த வெப்சைட்லயும் கொடுக்காதீங்க. பேங்க் வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா HTTPS ஆரம்பிக்கும். HTTPSல இருக்கிற எஸ் செக்யூரை குறிக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பிஷிங் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அதன் மூலமா அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியும். அந்த பிஷர் மேலும் வேற வெப்சைட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஊழலை நிறுத்த முடியும். எப்படி ஒரு வெப்சைட்டோட பதிவு செய்யப்பட்ட ஓனரை கண்டுபிடிக்கிறது மற்றும் எப்படி ஒரு வெப்சைட்டை ரிப்போர்ட் பண்றதுன்னு எங்களோட மற்ற வீடியோஸை பாருங்க. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா thumbs up பட்டன் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபீல் ஃப்ரீ டு ஹிட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிசிசம் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் சேனல் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. Until we meet next time, it's me, Balaji Manikumaran, signing off. Take care.